செதான் பொடி. யாருடா நீ? டீன்னு சொன்னதா? தெரியுமாடா? இதோடா உன்னை படைத்ததாலே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து 10 வருஷம் அப்புறம் லவ் சாங் எழுத ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடிட் பண்ணி பார்த்தோம் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. ஃபஸ்ட் ஆப் வந்து ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா கீழே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த எடிட் பார்த்தா நான் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணால் தான் இங்கே வந்து ஷோ ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. ஓகேங்களா? இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எதுவும் சேஞ்ச் இல்லை. கரெக்டாக 15:18 வந்து போய்டும் டைம்லேயே. நாங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃபெக்ட்டுக்கான லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். பார்த்தா இது ஒரு 4 டைம்லைனில் ஒரு 3 டைம்லைனில் ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தா டபுள் புக் மார்க்கும் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பிக் வந்து புக் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ண சொல்லி டீட்டெயில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட்டை இந்த ஒரு டைம்லைன்லையும் இங்கே ஒரு டைம்லைன்லையும் இங்கே ஒரு டைமில் ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இங்கே ஆல்ரெடி இருக்குது, நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே இந்த புக் மார்க் வந்து போய்டுங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாம். பிக்கு சூஸ் பண்ணிங்க. சூஸ் வந்து கொடுத்துட்டு இதுமாதிரி பிக் வந்து புக் மார்க் தரணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் இமேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துடுவாங்க. கரெக்டாக இந்த டெம்ப்ளேட் லேயருக்கு கீழே எடுத்து வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே ஒரு இமேஜில் வந்து இருக்கும், வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு இப்போ பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைலில் சொல்லிட்டு எண்டில் ஒரு ஏரோ வந்து ஏரோ கிளிக் பண்ணால் இந்த ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் வந்து போய்ட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்து இமேஜுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த எஃபெக்ட் வந்து நம்ம லைட்டாக வந்து ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா? செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே பிக் ஆட் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே டபுள் புக் மார்க் இருக்கும், இங்கே வந்துருங்க. இங்கே வந்துட்டு இங்கேயும் அதே சேம் மெத்தட் தான். இப்போ இங்கே இருக்கிற எஃபெக்ட்டை இங்கேருந்து 2 பேருமே பிக் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து பண்ணோம். ரொம்ப ஈஸியாக எப்படின்னா இருங்க இங்கே வந்துடலாம். பிக்கை வந்து கிளிக் பண்ணி ஒரு பிக் ஆட் பண்ணிங்க. சேம் மெத்தடில் பிக்கை வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ண பிக்கை அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே வரையும் இந்த ரெக்டாங்கிள் இருக்கு பாருங்கள், ரெக்டாங்கிள் கீழே வரையும் எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் லேயர் இருக்கும், அது பக்கத்தில் கொடுத்து எஃபெக்ட்டுக்கான லேயர் இருக்கும், சூஸ் பண்ணுங்கள். லேயர் காப்பில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துட்டு அங்கே ஆட் பண்ண மாதிரியே தான் இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். லேயர் காப்பில் போய்ட்டு பேஸ்ட் சைட் பார்த்து யாரோ கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இமேஜ் சிம்பிளாக வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஃபில் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபில் வந்து பண்ணி முடிச்சோன்னே ஒன்ஸ் வந்து பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னர் ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா, பை பாய்.